வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நன்னாளை ஏற்படுத்திய நம் பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களோடு கூட இந்த ப்ரோக்ராம், இந்த சேனல்ல நீங்க இணைந்திருப்ப இதை நினைத்து நாங்க உள்ள ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஒவ்வொரு நாளிலும் அந்த நாளுக்குரிய பிரச்சனைகளை நாம் கடந்து மேற்கொண்டு வருவதே ஒரு பெரிய ஒரு யுத்த களத்தில் நிற்பதை போல, ஒரு போர் வீரனை போல நீங்க காட்சி அளிப்பது மிக மிக ஒரு அரிதான உண்மையே. அதுவும் நீங்க ஆண்டவருடைய வசனத்தில் நீங்க ஆழ்ந்து நடக்கிறப்போ அதிகமான பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒரு காரியம். அதை குறித்து யாரும் அஞ்ச வேண்டாம், அதை குறித்து யாரும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவைகளெல்லாம் வராவிட்டால் தான் நீங்க வேதத்துல வளரலன்னு அர்த்தம். இது எப்படி புரிந்து கொள்வதென்றால், எப்படி அறிந்து கொள்வதென்றால், ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்போ எங்க படிச்சாலும் சரிங்க, எத்தனை வயசு ஆனாலும் படிப்புக்கு எல்லையே கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்போ நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசா காரியங்கள் வரும். இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லைங்க, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தையும் பார்ப்பீர்களானால் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணி கொண்டே இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் லைன், எக்ஸிக்யூட்டிவ் லைன், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த பரீட்சைகள் எல்லாம் நான் எழுத மாட்டேன், நான் அறிந்தேன், நான் புரிந்து கொண்டேன், எல்லாம் அறிந்து கொண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை நேர ஃபீல்டில் போடுங்க, நான் எப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னா ஓடியே போயிருந்துருவோம். உங்கள் ஆஃபீஸரே உங்களை வேலை விட்டு தூக்கிடுவாங்க. பைத்தியக்காரர், இருக்கிற வேலையும் பிடிங்கிடுவேன் நான் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை தருவாங்க. ஏன்னு கேட்டால், எக்ஸாமினேஷன் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கக்னைஸ்ட் ஸ்டாண்டர்ட். பரீட்சை என்பது உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காமன், அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட், அங்கீகாரம் பெற்ற ஒரு காரியம் அது, இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, ஒரு பரீட்சை எழுதுறப்பதான் நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொண்டீங்க, உங்களை கீழ்ப்படுத்தும்படி, உங்களை தாழ்த்தும்படி, உங்களை குற்றம் சாட்டும்படி, உங்களை பரிகாசம் பண்ணும்படி எல்லாம் அவர்கள் இந்த பரீட்சையை வைக்கவில்லை. ஆனால் ஒரு பரீட்சை வைக்கிறப்பதான் அவர்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவாக அறிந்து கொண்டீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். நீங்க நன்றாக புரிந்ததை போல, அறிந்ததை போல நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பரீட்சை வருகிறப்போ அந்த பரீட்சை களத்தில் போய் அமர்ந்து ஒரு பேனாவை எடுத்து பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறப்பதான் என்னது திடீர்னு மறந்த மாதிரி இருக்கு, ஐயோ மறந்தே போச்சே. அப்ப என்ன ஆகுது? நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறீங்க, தோத்து போயிடுறோம். ஆனா ரீஅட்டெம்ப்ட் வருது, வேற ஒரு சீசன்ல வருது. அப்போ நீங்க பண்ணின அந்த குறைபாடுகள், அந்த மிஸ்டேக்ஸ், தவறுகளை எல்லாம் நீங்க சரி செய்யும்படி ஒரு டியூஷனுக்கோ இல்லை எங்கேயாவது போய் யாராவது தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு லெக்சரர்கிட்ட சேர்ந்து நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா சரி செய்து கற்றுக்கொண்டு திரும்பவும் போய் அந்த பரீட்சையில நீங்க ஈடுபட்டு நீங்க இதை எழுதி நல்லா ஜெயிச்சுட்டு நல்ல மதிப்பெண்களை வாங்கிட்டு வரப்போ பெருமிதம் உங்களுக்கு மட்டும் அல்ல, யாவருக்கும். குடும்பத்தாரே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி அவங்க பேர்லாம் பேப்பர்ல வருது. அப்போ அந்த அந்த சொந்த பந்தமே அந்த ஏரியால இருக்கிறவங்களே இதான் எங்க ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு உங்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியை போல உணர்ந்து அவர்கள் யாவரும் கொண்டாடுவதை நீங்க பார்க்கிறீங்க. இது உலக பிரகாரமாய் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்ப்பீர்களானால் அதே கான்செப்ட் தான், அதே மாடல் தான். ஆனால் இங்கே பரீட்சையானது வேதத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்களிலும் கட்டளைகளிலும் நீங்க எவ்வளவாக தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை சோதித்து பார்க்க வேண்டாமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21 to 23 வசனத்தை நீங்க அப்புறமாக வாசித்து பாருங்கள். அதுல இவ்வாறாக சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
எதுவா இருந்தாலும் சரி, யூ காட் டு எக்ஸாமின் தி ஸ்பிரிட்ஸ், டெஸ்ட் தி ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டும். எந்த ஆவியா இருந்தாலும் சரி பரிசோதித்து பார்த்து விட்டுதான் அது சரியான ஆவியா, தேவனிடமிருந்து வந்த ஆவியா. தேவனிடம் வந்த ஆவியா இருந்தால் பற்றி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடா இருந்தால் பற்றி கொள்ளுங்கள், விட்டு விடாதிருங்கள். ஆனால் அது பெயர் பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து வராத காரியமாய் இருந்தால் அவைகளை விட்டு விலகி இருங்கள். ஏனென்றால் அவைகள் தேவனிடமிருந்து வராதது என்னதான் இருக்கும்? அசுத்த காரியங்கள், அசுத்த ஈவுகள், அசுத்த செயல்பாடுகள், இவைகள் இருந்தெல்லாம் விலகி இருங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்போ இங்க பரீட்சை என்கிற காரியம் வரலன்னா உங்களுக்கு எவ்வளவாக தேவனை நீங்க அறிந்து கொண்டீங்க, தேவன் உங்களை அறிந்து கொள்வதற்கும் ஒரு தருணம் தேவை. தேவனுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, மறைவிடத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் யாவரும் நிர்வாணிகளை போல இருக்கிறோம் அவர் முன்பே, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆயினும் இந்த பரீட்சை யாருக்கு தான் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கிடையாது, எனக்கு உங்களுக்கு தான். நீங்க உங்களை பத்தி எவ்வளவு அறிஞ்சு கொண்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பிரகஸ்பதிகளா தான் இருக்கோம். நானெல்லாம் பெரிய பிரகஸ்பதி. பிரகஸ்பதிகளுக்கெல்லாம் பிரகஸ்பதி என்று சொல்லுவீர்களானால் என்னோட பேரை நீங்க அங்க சேர்த்துக்கலாம், கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஆனா இப்ப கிடையாது. அப்போ அந்த அந்த மனிதன் மரித்து விட்டான். நானே அடக்கம் பண்ணி நல்லா ஒரு பெட்டி செஞ்சு அடக்கம் பண்ணி என் பாடி அதுலயே போட்டு நான் நல்லா எல்லாம் அடிச்சு, ஆணினா ஒரு 1000 ஆணி அடிச்சிருப்பேன். அடிச்சு நல்லா ஒரு குழி வந்து தோண்டினாங்கன்னா, ஒரு ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணக்கூடிய குழி வந்து 10 அடி தோண்டுவாங்க இல்லைங்களா? ஒரு 10 அடி தோண்டி கீழே புதைச்சிருவாங்க. நான்லாம் எவ்வளவு அடி தோண்டினேன் தெரியுமா? ஒரு 800 அடி தோண்டியிருப்பேன். நானே நினைச்சாலும் போய் அந்த சடலத்தை, ஏன்னா நிறைய கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பழைய சடலத்தையே அந்த திறந்து பார்த்து அந்த பெண நாத்தம் என்று சொல்லுவோம், அந்த அழுகி போன நாத்தத்தையே இன்னைக்கு வந்து வந்து நிறைய பேர் அதாவது பழைய பழக்க வழக்கத்திற்கு போக செல்லுகிற காரியத்தை குறித்து நான் இப்படி தத்ரூபமா சொல்லுகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். போன நாத்து அடிக்குது, ஒரு நாய் செத்தாலே வந்து நமக்கு முடியாது, தாங்க முடியாது. எங்க வீட்டு டிச்சுக்கடியில் ஒரு நாய் செத்துருச்சு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப டிச்செல்லாம் போட்டு கவர் பண்ணிடுறாங்களா. ஐயோ, அந்த 2 மாசம் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கார்பரேஷன்காரனும் வரமாட்டேங்கிறான், நான் எப்படி உள்ள போய் எடுக்கிறதுங்கிறான், அவனும் போயிட்டான். அப்போ அந்த பொண நாத்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி போயிடணும். ஏன்னா அதை சரியா நீங்க அடக்கம் பண்ணல, அதை சரியா நீங்க குழி தோண்டி புதைக்கல. ஆனா இந்த குழி தோண்டி புதைப்பதற்கு மூல காரணமா இருப்பது என்னென்றால், நான் பிணமாயிட்டேன், எனக்கு இந்த சரீரத்துல மாற்றங்கள் தேவை, நான் தேவனை விட்டு விலகி போயிட்டேன், எனக்குள்ள நிறைய அசுசியான காரியங்கள் இருக்குன்னு எப்படிதான் நான் கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் பரீட்சை கொடுக்கிறார். நிறைய பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறீங்க, திருந்தி வாழணும்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க திருந்தி வாழ்வதற்கு தருணங்களை தருவாரா, இல்ல உங்களை அப்படியே மேஜிக் பண்ணி திருத்திடுவாரா? சொல்லுங்க. இந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது. நீங்க திருந்தி வாழ்வதற்கு உங்களுக்கு தருணங்களை தருவாரா, இல்ல நீங்க உங்களை திருத்துகிற தலையில அப்படியே ஒரு வயரத்தை எடுத்து இன்னொரு வயரோட சொருகி விட்டு ஒரு மேஜிக் பண்ணுவாரா? மேஜிக் பண்ற ஆள் கிடையாது. நம்ம ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலம் காட்டுற வித்தகாரம் கிடையாது. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு நல்ல கடவுள், நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பன். பிராக்டிக்கலா அவர் வழி நடத்தி உங்களுக்கு நல்லா போதிக்கிறார். ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து நம்மை திருத்தி வழி நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கரெக்டுங்களா? அப்போ தருணங்களை தருகிறப்போ தருணம் தான் பரீட்சை, பரீட்சை தான் தருணம். அந்த பரீட்சை நிமித்தமாக நீங்க அறிந்து கொள்வீர்கள், உன்ன விசுவாசம்லாம் சரியா வளரல, இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு. அப்போ இன்னொரு பரீட்சை வரப்போ இந்த ஏரியாலெல்லாம் நல்லா வளர்ந்துட்டேன், இந்த ஏரியால எனக்கு இன்னும் விசுவாசம் வரல. ஏதாவது வியாதி எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா மேற்கொண்டுறேன், ஆனா வேலையில பிரச்சனை வந்துருச்சுன்னா பயம் வந்துருது, ஐயோ ஏதாவது ஆச்சுன்னா லோன் எப்படி கட்டுறதுன்னு. அதுல இன்னும் கொஞ்சம் விசுவாசம். அப்போ ஆண்டவர் உன்ன தருணங்களை தருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலையில இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஹலோ, வேலையெல்லாம் சமாளிச்சுட்டேன், வியாதியில எனக்கு கொஞ்சம் அப்போ வியாதி கொஞ்சம் அதிகமாகும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு உங்க பாடியில வந்துகிட்டே இருக்கும். ஏன்? நீ திருந்தணும், நீ தானே கேட்ட அப்படின்னு கேட்பார் ஆண்டவர். நீ தானப்பா கேட்ட வந்து நான் திருந்தணும், விசுவாசத்துல வளரணும், தருணங்களை தரேன். எந்த ஏரியாவில் நீ வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, போராடி ஜெபி. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குளறுபடி, மிகப்பெரிய ஒரு கேப்னு சொல்லலாம். தயவு செஞ்சு இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்பட்டிருக்கு, உங்களிடம் ஆண்டவர் பேசி இருக்கிறார், இதை குறித்து ஜெபம் செய்யுங்கள். நீங்க விசுவாசத்துல வளரணும், பரீட்சையில ஜெயிக்கணும்னு உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வசனத்தை, ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல ஆண்டவருடைய வசனத்தை நாம்
ஆராய்ச்சி செய்கிறோம், நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சியில நாம் இது பைபிள் ஸ்டடின்னு சொல்லலாம், இல்ல பிப்ளிக்கல் ரிசர்ச்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஆழமா போய் காரியங்களை சொல்லி தந்து எனக்கு யாரும் சொல்லி தரலங்க. எனக்கு சொல்லி தந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு தான் நான் நம்புவேன். இதனால எனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது. எனக்கு லட்சக்கணக்கில் யாரும் பணம் கொடுத்து அப்பா வந்து பேசு, உனக்கு தான் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கேன்னு சொல்லி யாரும் கொடுக்கறதில்ல. கொடுத்தாலும் நான் வாங்க போறதில்ல, அது வேற விஷயம். அவங்க கொடுக்கணும்னு யாராவது வந்தால் நீங்கள் போய் தயவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அன்பா அவங்கள அழைச்சி வச்சுருவோம், அனுப்பி வச்சுருவோம். பணம் கேட்டு காசு கேட்டு பெருமை பொருளாதாரம் புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வரவில்லை. ஆனால் எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா போதனை செய்வது. போதனையை விட கஷ்டமான காரியம் கற்றுக் கொடுப்பது பிறருக்கு. டீச்சிங், கற்றுக் கொடுக்குற ஆசான் நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா இந்த நேரத்தையும் அந்த எஃபர்ட்ஸ் எடுத்து இந்த ப்ரீச் பண்றது, டீச் பண்றது, இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டம். நீங்க செய்து பார்க்குறோம். பாஸ்டர்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு. ஏறத்தாழ 125வது மணி நேரத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக போய் நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, நம்ம ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள்ல 5வது அதிகாரத்துக்குள்ள நுழைந்து 5வது அதிகாரமும் நிறைவேற போகுது. 6வது அதிகாரத்துக்குள் நம்ம கொஞ்சம் நாள்ல போயிடுவோம். இந்த 5 அதிகாரத்தோட சாராம்சம் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். 1-2 சிருஷ்டிப்புகளை குறித்து நாம் பேசுகிறோம். ஆதாம் ஏவாளுக்கு சில கோட்பாடுகள் கொடுக்கப்படுது, கட்டளை கொடுக்கப்படுது, அந்த பழத்தை சாப்பிடாதீர்கள் என்று. 3வது அதிகாரத்தில் அந்த கட்டளையை மீறுகிறார்கள். ஆவில மரித்து போய் ஆண்டவருடைய சம்பாஷணை இழந்து அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை வேற இடத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டார். அது சியோன் பள்ளத்தாக்காய் மாறிவிட்டது என்று சொல்லிதான் வேத பாரகர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய சம்பாஷணை இழந்து நிர்வாணிகளாய் நின்றப்போ ஆண்டவர் இரக்கம் காட்டி அந்த இடத்துல ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த தோலை எடுத்து அந்த போராடிய அவர் கொடுக்கிறாரு. அதோடு கூட தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இப்படியாக என் குமாரனே வந்து உங்களை மீட்டு 2ஆம் ஆண்டாமாக வந்து மீட்டு இந்த உலகத்தை திருப்பி தருவார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாச உலகத்தின் அதிபதியா மாற்றி விட்டார்கள். அவங்களுக்கு கொடுத்த எல்லா அதிகாரங்களையும் அவங்க கிட்ட அப்படியே தார வாத்துட்டாங்கன்னு சொல்லணும், எழுதி கொடுத்துட்டாங்க. 4வது அதிகாரத்துக்குள் பாவத்துடைய பின்விளைவு சுயரூபம் எடுக்கிறது, தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுகிறது. மனிதனானவன் கொலைபாதகனாக மாறிவிட்டான், மனிதன் சாபத்துக்குள் தள்ளப்பட்டான். 3வது அதிகாரத்துல இந்த பூமியும் சிருஷ்டிப்புகளும் தான் சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டதே தவிர மனிதனை ஆண்டவர் சபிக்கவில்லை. மனிதர்னா மனித குலத்தை, மனிதனையும் ஆண்டவர் சபிக்கவில்லை. ஆனால் மாறாக ஆண்டவராகிய தேவன் ஒரு வழியை காமித்து தான் தந்தார். அதனால அவங்க நல்லா விவசாயம் பண்ணாங்க, ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டும் பண்ணி அங்க ஆட்டு மந்தைகள்லாம் பெருகுது, சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா அந்த பலியிட்டு ஆண்டவரோடு கூட சம்பாஷணையை இது பண்ண வேண்டும், ஸ்ட்ராங் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப தான் ஆபேலை கொன்று போட்டான் காயின். இந்த கதையெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா சந்ததிகள் எல்லாம் கொலைபாதகம் நிறைந்த சந்ததிகளாய், வன்முறை நிறைந்த சந்ததிகளாய் மாறி இருக்கிறதுல எல்லாம் குட்டிச்சவராய் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் பரிசுத்தவானா எந்திரித்து நின்றான். அவன் பேர் தான் சேத். அந்த சேத்தோட வம்சாவளியில வந்தவர் தான் ஏனோக். அவரை குறித்து தான் நம்ம இப்போ படிச்சு கொண்டு வரோம், அவரை குறித்து தான் நம்ம அறிந்து கொண்டு வரோம். இப்போ ஏனோக்கை குறித்து நாம் ஐ திங்க் ஒரு 3-4 வாரமா பேசிக்கிட்டு வரோம்னு நினைக்கிறேன். ஏனோக்கு எப்படி ஒரு பரிசுத்த சந்ததியாய் உருவெடுத்தார், ஒரு பரிசுத்த வானா எப்படி உருவெடுத்தார் என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு பரிசுத்த சந்ததியாவோ இல்ல பரிசுத்தவானாயோ நாம் உருவெடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவரோட பாதப்படியில உங்களையே நீங்க பொருத்தி கொள்ள வேண்டும். ப்ளீஸ் என்டர் இன்டு தி ஷூஸ் ஆஃப் ஏனோக் அண்ட் ஸ்டார்ட் டு திங்க் லைக் ஏனோக். ரொம்ப கஷ்டம். எங்க திரும்பி பார்த்தாலும் அநியாயம், எங்கே திரும்பி பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே திரும்பி பார்த்தாலும் வன்முறைகள், எங்கே திரும்பி பார்த்தாலும் கற்பழிப்பு, வேர்ல்ட்லி பிளஷர், செக்ஷுவல் லஸ், காம விகாரங்கள், உலகம் தரக்கூடிய இன்பம், குடிவெறி, களி ஆட்டம் என்று சொல்லியெல்லாம் பல ரூபத்தில் இருக்கிறது. அவர் தேவனோடு கூட 300 ஆண்டுகள் சஞ்சரித்தாராம்.
ஒரு நாள் 2 நாள், 1 வருடம் 2 வருடம் நடக்கிறதே பெரிய காரியம். ரொம்ப கஷ்டம். ஊழியம் செய்யறவங்களுக்கு இது தெரியும் எவ்வளோ பாடுகள் வரும். ஆனால் அவைகள் மத்தியில அவர் பார்ப்பீர்களானால் தனக்குன்னு ஒரு பரிவாரத்தையும் உருவாக்கி அந்த பரிவாரத்தின் பரிவாரத்தை நடத்தி கொண்டு வந்த தலைவராகவும் இருந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து வந்தாராம். அப்படி என்னத்தை அவர் சஞ்சரித்து வந்தார் என்று சொல்லி சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். அவர் எப்படியாக இருக்கக்கூடும் என்றால், we spoke about 2 concepts. 2 காரியங்களை குறித்து நாம் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணும். அதோட 2வது பகுதி தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது பகுதி என்ன, அதை என்ன 2 டேர்ம்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் காட்லி மெச்சூரிட்டி. அதாவது அதை எப்படி சொல்லணும்னு கேட்டா, தெய்வீக முக்தி என்று சொல்லலாம், ஆன்மீக முக்தி. ஆன்மீக முக்தி உங்க உள்ளார்ந்த மனிதன் மாறக்கூடிய காரியம். அந்த உள்ளார்ந்த மனிதன் மாறினதுனால் வெளிரங்கமாய் வெளிப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் அதுதான் தெய்வீக முக்தி. எவன் ஒருவன் முக்தி அடைய முடியும் என்றால் அவன் பல ஸ்டேஜுகளை கடந்து வந்திருப்பான், பல லெவல்ஸ் தாண்டி வந்திருப்பான், இல்லைங்களா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது கிளாஸுக்கு நீங்க 12 எக்ஸாமினேஷன்ஸ்லையும் ஜெயித்து அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணினால்தான் உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். இது யாவரும் அறிந்த உண்மை, இல்லைங்களா? அங்கிருந்து நீங்க பிஹெச்டி பண்ணோம்னா காலேஜில் பண்ண கிராஜுவேஷனை போய் நீங்க கொடுக்கணும். இப்படி லெவல்ஸ் கிராஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டமாய் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஜெயித்து வரும் மாத்திரத்தில், அதனால தான் ஆரம்பத்திலே அந்த பரீட்சை குறித்து நாம் பேசினோம். இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பரீட்சைகளை அவர் வாழ்க்கையிலையும் தன்னுடைய குடும்பத்திலையும் தன்னுடைய நடத்தையிலையும் அவர் ஒன்றொன்றாய் அவர் தேர்ச்சி பெற்று வந்த மாத்திரத்தில் தான் அவர் அந்த முக்தியை அடைகிறார். ஆன்மீக முக்தியும் தெய்வீக முக்தியும். இந்த முக்தி அடைந்த நாளில் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்திருந்தவன் திடீர்னு காணாம போயிட்டான். அதுதான் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம இப்போ அதைத்தான் 2வது பகுதியா நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டு வரோம். முதல் பகுதியில அதுதான் பார்த்தோம். அவர் எப்படியாக பிரயாசம் பட்டிருப்பார், எப்படியாக அவர் இது பண்ணியிருப்பார், ஜனங்கள் மத்தியில அவர் ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்து வந்திருப்பார். அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் இவர் வித்தியாசமா இருக்கிறாருன்னா அவரோடு கூட சம்பாஷித்து கொண்டு இருந்த கூட்டமும் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் யாரும் திருந்தவில்லை. இல்லைன்னா அங்க ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி உண்டாயிருக்கணுமே. ஏனோக்கு தேவனை குறித்து பேசாமல் இருந்திருக்கவே முடியாது. தனக்குள்ள இருந்த தாளந்தை அவர் எப்பொழுதும் அவர் பிரயோஜனப்படுத்தி பிறரிடம் அவர் போதனை செய்து கொண்டுதான் இருந்திருப்பார். இந்த உலகத்திற்கு தேவனை குறித்து பேசி கொண்டுதான் இருந்திருப்பார். யாரிடம் பேசாவிட்டாலும் தன்னுடைய மனைவியிடம், தன்னுடைய குமாரத்திகளிடம், தன்னுடைய குமாரர்களிடம் அவர் பேசி கொண்டுதான் இருந்திருப்பார். பல குமாரர்களும் குமாரத்திகள் இருந்தார்னு வேத வசனம் 23ல சொல்லுச்சு இல்லைங்களா? 20வது வசனத்துல சொல்லுச்சு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம வாசிச்சோம். அப்போ ஏதோ ஒரு விதத்துல அவருடைய தெய்வீகமும் அவருடைய ஆன்மீகமும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. அது வெளிப்பட்டு அதுல அவர் வேலை செஞ்சு அந்த பரீட்சைகளை எழுதி அதுல ஜெயிச்சு என்ன ஆயிட்டாருன்னு கேட்டார்னா ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே வளர முடியாது. சில கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு இது தெரியும். நீங்க அதே கம்பெனில 30 ஆண்டுகள் இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க வளர முடியாது. அவ்வளவுதான்ப்பா, இந்த கம்பெனியோட லிமிட் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ வளர முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல இருந்து வேற கம்பெனிக்கு போறாங்க. ஏன்னா அங்க வளர்ச்சி இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் வளரணும், எனக்குள்ள இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு, நான் இன்னும் அதிகமா படிக்கணும், தேர்ச்சி பெறணும், பரீட்சை எழுதணும், இன்னும் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்றேன், வேற லெவலுக்கு போயிடும். இதேதான் ஏனோக்கு காட்சி. அவர் எந்த லெவலுக்கு வளர்ந்துட்டார்னா இந்த பூலோகத்துல அவருக்கு செய்வதற்கு வேலையே இல்லை. அதை ஆண்டவரும் கண்டறிந்தார். அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் டக் பக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக சரித்திரமே இல்லை. மோசே பக்தனை கொண்டு போய் அவர் மறிக்கும்படி அவர் மறித்த பின்பே அடக்கம் செய்தார். இப்படி காணாமலாம் போல. எலியாவும் காணாம போகல. எலியா எடுக்கப்பட்டதை எல்லாரும் பார்த்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவும் காணாம போகல. அவர் வானத்தின் நடுவில் எடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல எழுதியிருக்க, அவர் எடுக்கப்பட்டார் வானத்துல. அங்கே தூதர்கள் சொல்றாங்க எடுக்கப்பட்ட வண்ணத்திலே அவர் திரும்பி வருவார். சரித்திரம் கண்டிராத ஒரு காரியம் அங்கே நடந்தது. அதனாலதான் நாங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
சோ இதை ஒரு பக்கம் பார்ப்போமானால், இந்த உலகத்திற்கு அவர் ஒரு தெய்வ மனுஷனா, உலகத்திற்கு ஒரு அருமையான மனிதனாய் அவர் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏதோ அவர்கிட்ட பேசினா என் மனசெல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கலாம். அதைத்தான் சொல்லிட்டு வரோம். நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசுறப்ப நல்லா இருக்குங்க, கொஞ்சம் வேதத்தை சொல்லுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ண மனசு மாறுது. அப்போ உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஏனோக்கு இதுல கண்டிப்பா அதிகமா கடந்து போயிருப்பார். ஆனால் மறுபக்கம்னு ஒன்று இருக்கு. அதனாலதான் புதிய ஏற்பாடுக்குள்ள கொஞ்சம் வந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த அத்தியாயத்தை, இந்த செஷனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் சொல்லணும்னா புரியாது உங்களுக்கு, டக்குன்னு போய் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் பிரசங்கம், கொஞ்சம் டீச்சிங், ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். பிரசங்கமும் போதனையும் இரண்டும் தேவை. போதிக்கவும் செய்யணும். ஓகே, மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த இந்த தியானமானது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக பரிசுத்த சந்ததியாய் மாற வேண்டும், பரிசுத்தவானாய் நான் மாற வேண்டும், பரிசுத்தத்திற்கு நான் உன்னை என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளிலும் பிரயாசப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த போதனை மிக மிக முக்கியம். ஏன்னு கேட்டா, பாதி வழியிலேயே நம்ம விட்டுறோம். we turn out to be backslidden. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நானும் சரி நீங்களும் சரி நாம் யூகித்து கொண்டிருப்பது, நான் பரிசுத்தவானே வளர வளர என்னோட பாப்புலாரிட்டி, எனக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ்ச்சி, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இதெல்லாம் வளர்ந்துட்டே தானே போகணும். ஆனா மாறாக இங்க கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னுடைய மனதையும் கொஞ்சம் புரட்டி தான் போட்டுச்சு. என்னால் இதை ஏத்துக்க முடியல கொஞ்ச காலம். ஏன் ஆண்டவரே இப்படி நிந்தைகள் வரணும், ஏன் ஆண்டவரே இப்படி சரிவு வரணும், பின்னடைவு வரணும், போராட்டங்கள் வரணும், பிரச்சனைகளை வரணும். ஏனோக்கை போல நானும் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன், உங்களை நான் அறிந்து கொண்டேனே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேனே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டு விட்டு உமக்கு பிரியமான காரியத்தை மட்டும் நான் செய்து கொண்டிருப்பதை நான் கற்றுக்கொண்டேனே. இன்னும் குறைபாடு இருந்தா சொல்லுங்க ஆண்டவரே, நான் திருத்திக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் என்றைக்கு நேசித்திருக்கிறேன், எந்த காலத்தில் நான் நேசித்திருக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய ஆவியில போராடி ஜெபித்து ஒவ்வொரு நாளிலும் நீங்க முன்னேறி செல்கிறீர்கள். ஆனால் பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பின்னடைவும் வருகிறது. மக்களால் நீங்க துன்புறுத்தப்படுகிறீர்கள், மக்களால் நீங்கள் புரணி பேசப்படுகிறீர்கள். பின்னாடி இருந்த பேக் பைட்டிங் அண்ட் பேக் ஸ்டாபிங் என்று சொல்வார்கள். முதுகுலயே குத்துறாங்க கத்தியில, உங்க பின்னாடி இருந்து பேசுறாங்க, முன்னாடி நடிக்கிறாங்க. இதெல்லாம் உங்க காதுக்கு வந்துருது. அப்போ உங்க மனசு உடையுது, உறவுகள் எல்லாம் பிரிந்து போகிறது. இவங்கிட்ட போனா இவன் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டாலே கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் நீங்க சொல்றத கேக்குது, ஆனா அந்த கூட்டம் உங்களை நிராகரிச்சிருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எதிராகவே பேசுறாங்க, போர்க்குடி பிடிக்கிறாங்க. நீங்க நல்லவர்னு சொன்னவங்க உங்களை வந்து தூஷிக்கிறாங்க. இந்த மாதிரி அனுபவங்களுக்குள் கடந்து போயிருக்கிறீங்களா? குடும்பத்தின் மத்தியில, உறவுகள் மத்தியில, வேலை செய்கிற இடத்தின் மத்தியில, நீங்க வசிக்கும் குடிதங்கி இருக்கக்கூடிய ஏரியா, அந்த நெய்பர்ஹுட் என்று சொல்வார்கள், அந்த மத்தியில, இப்படி நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம் யாரோ ஒருத்தர் உங்க மனசை காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, துன்புறுத்தி, இந்த மாதிரி காரியத்துக்குள்ள நீங்க கடந்து போயிட்டே இருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஏன்னா இது ஏனோ கூட மறுபகுதின்னு நான் நினைக்கிறேன். அது வேதத்துல சொல்லப்படலை. அங்க சொல்லப்படாத காரியத்தை தான் இங்க ஆண்டவர் அழகாக ஒரு சின்ன ஒரு பேசேஜா, ஒரு பேராகிராஃபாவே கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து அழகா கவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஏனோக்கு கண்டிப்பாக இதற்குள்ளும் கடந்து சென்றிருக்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் இந்த பரீட்சையில ஒருத்தன் ஜெயிக்காவிட்டால் அவன் பரிசுத்தவான் என்றும் சொல்ல முடியாது, அவன் தெய்வீக சாயலை அடைந்தவனும் சொல்ல முடியாது, தெய்வீக முக்தி அடைந்தான்னு சொல்ல முடியாது, பரிசுத்த ஆன்மீக முக்தி அடைந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முக்தின்னா கடைசி ஸ்டேஜ். அது முக்திக்குள்ள போனவரெல்லாம் வந்து பார்ப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலர், இவங்களெல்லாம் சொல்லலாம். மோசே அருமையான முக்தி அடைந்தாங்க இவங்கெல்லாம். உடனே அவங்க வந்து தெய்வத்துக்கு சமானமாய் நாங்க வைத்து பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அந்த தேவனுடைய சாயல்ல பிறந்தவர், தேவனாகவே பிறந்தவர் அவர். God the Father, God the Son, God the Holy Spirit.
தேவன் தகப்பனாய் இருக்கிறார், தேவன் குமாரனாய் பிறந்தார், தேவன் பரிசுத்தாவியானவராய் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். அந்த ஸ்தானத்தை வேற இயேசு கிறிஸ்துவ தவிர யாரும் கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் ஏனோக்குல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பார்ப்பீர்னால், யோவான் அப்போஸ்தலன் பார்ப்பீர்களானால் கடைசியில முக்தி அடைந்தார். அவர் எழுதி வச்ச வெளிப்பாடுக்கு இன்னைக்கு ஈடாக நிகரான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆக இவர்கள் யாவரும் கடந்து போன ஒரு பாதை என்ன? துன்புறுத்துதல் பாதை. நீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும் நான் இந்த தெய்வீக முக்தி அடைந்து கொண்டேன், நான் இந்த பரிசுத்த முக்தி அடைந்து கொண்டேன் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த உலகத்தாரால் நீங்க துன்புறுத்தப்படுவீர்கள். என்னுடைய பாவம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு மன கசந்து நீங்க எவ்வளவோ நாட்கள் அழுது கொண்டிருப்பீங்க. இரவெல்லாம் தூங்காம உங்க தலகணி நினைகிற அளவுக்கு நீங்க அழுதுருப்பீங்க. உங்க வாய், நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்க உதடு அசைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் உண்டா உங்களுக்கு? இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவம். நீங்க நினைச்சுக்காதீங்க நான் ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன், எனக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் வேணும், என்ன சைக்காட்ரிஸ்ட கொண்டு போய் காட்டு, அப்படியெல்லாம் போயிடாதீங்க. இது ஒரு அருமையான ஆவிக்குரிய அனுபவம். இந்த அருமையான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் கடந்து போகிறவன் மட்டுமே நான் முக்தி அடைந்தேன்னு சொல்லக்கூடும். என்னங்க இப்படி சொல்றீங்க? என் புருஷன் படுற பாடம் என்னால சகிக்க முடியலன்னு நீங்க சொல்றீங்களா சிஸ்டர்? அது பாடு இல்லைங்க, அது ஆசீர்வாதம். உங்க கணவன் நினைச்சு நீங்க பெருமைப்படணும். ஒரு நீதிமானா இருக்கிறாருங்கிறதுக்கு இதே அங்கீகாரம், இதுவே அங்கீகாரம். அதே போலதான் உங்க மனைவி படுற பாடம் நீங்க பாக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒரு ஆவியில போராட்டம், எப்ப பார்த்தாலும் பெனாத்திட்டே இருக்கு, அவளுக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறா. ஆனா எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல வேலை இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, வசதி இருக்கு, கடன் பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்த உறவுகளால் நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம். இந்த ஊழியத்து நிமித்தமாக எங்களுக்கு மனிதனுடைய துன்புறுத்தலுக்கு நாங்கள் ஆளாகிறோம். சில நேரங்கள் இந்த துன்புறுத்தல் வியாதியின் மூலமாக கூட வரும். அது கூட ஆவிக்குரிய போராட்டம் தான். கடந்து போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி, சரிங்களா? இப்போ நேரம் கடந்து போனதுனால நம்ம 16வது வசனத்துக்குள்ள இருந்து 26 வரைக்கும் அந்த பேராகிராஃப் பேரு என்னன்னு கேட்டா, எப்படி என்டைட்டில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, பர்சிக்யூஷன்ஸ் ஆர் கம்மிங். இயேசு கிறிஸ்து அதை போதிக்கிறார். தோ உங்களை துன்புறுத்துகிறவன் வருகிறான், துன்புறுத்தக்கூடிய ஜனங்கள் வருகிறார்கள் என்று சொல்லி ப்ளூரல்லையும் பார்க்கலாம், சிங்குலர்லையும் பார்க்கலாம். பிசாசு கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்குது. உடனே நீங்க தவறான காரியத்தை யூகித்து நீங்க பயந்து போகக்கூடாது. நீங்க பயந்து போகிறதுக்கோசரம் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டுல நீங்க பயத்துல இருந்தீங்கன்னா உங்களை தைரியப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் இங்க சொல்லிட்டு வரோம். ஏன்னா வேதம் சொல்லுது, மேற்கொள்ள ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருணங்களை தருவதோடு கூட அவரே கூட இருந்து சில காரியங்கள் எல்லாம் போராடி நமக்காக ஜெயித்து யுத்தம் செய்கிற ஜெய வீரராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்துக்குள்ள போலாங்களா? இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நம்ம கேட்கணும். ஏன்னா ஏன் நோக்கி இதுக்குள்ள கடந்து போயிருக்கிறார். போனதுனாலதான் அவர் முக்தி அடைந்தார். அவர் கடந்து சென்றதுனாலதான் முக்தி அடைந்தார். முக்தி அடைந்ததுனால்தான் அவர் எடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் யாருமே அந்த லெவலுக்கு போகலைங்க, அந்த லெவலுக்கு போகல. நோவா போயிருப்பாரு ஆக்சுவலா. ஆனா நோவா போயிருந்தாருன்னா அதுக்கு பின்பு சந்ததியே இருக்காது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் அவரை விட்டு வச்சாரு. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்ததி எழும்பவே இல்லை இப்ப வரைக்கும். எவ்வளோ ஒரு துர்பாக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? சரி, behold I send you out as sheep in the midst of wolves. இதோ நான் உங்களை நரிகளுக்கு ஓநாய்களுக்கு மத்தியில ஒரு ஆடுகளை போல உங்களை நான் அனுப்புகிறேன். therefore be wise as serpents and harmless as doves. சர்ப்பத்தை போல புத்திசாலிகளா இருங்கள், ஆனால் ஒரு புறாவுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ஸ் என்று சொல்லலாம், ஹார்ம்லெஸ்னஸ் அப்படின்னு என்றால், ஒரு புறாவை போல நீங்க மன்னிக்கிற சுவாபம், ஒரு சாதுவான ஒரு சுவாபம். புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாது, கியூட்டா இருக்கும். அதை பிடிச்சி கூட சூப்பு வச்சு குடிக்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் பண்றீங்க? விட்டுருங்க, அது பாவம். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா இங்க முக்கியமான காரியம் சூப்பு கிடையாது. முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் இயேசுவை பின்தொடர்ந்து அந்த சீஷத்துவத்துக்குள் நீங்கள் நான் பரிசுத்தவானாய் மாற வேண்டும், பரிசுத்த முக்தி அடைய வேண்டும், நான் ஆன்மீக முக்தி அடைய வேண்டும், தெய்வீக சாயல் கொண்டு நான் தெய்வீக முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய செய்தி இதுதான்.
என்ன? யாருக்கு மத்தியில போய் நீங்க ஊழியம் பண்ண போறீங்க? யாருக்கு மத்தியில போய் இந்த தெய்வீக முக்தியும் இந்த பரிசுத்த முக்தியும் இந்த பரிசுத்த சாயலையும் நீங்க வெளிப்படுத்த போறீங்க? ஓனாய் கிட்ட போய் உட்காந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. வல்லுன்னு வந்து கட்டிச்சு தொண்டையில தான் கடிக்கும், ஒரு வழி ஆக்கிரும். அண்ட் ஓநாய்கள், இங்க ஒரு ஓநாய் ஓநாய் மத்தியில ஓநாய்கள் எப்பொழுதும் பார்ப்பீங்கனாலும் இந்த நாய் கூட்டம் ஓநாய் கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமா தான் வரும். பேக் ஆஃப் wolves. அவங்க கூட்டமா தான் போய் வேட்டையாடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெருநாய்ங்க பாருங்க, ஒரு கேங் வச்சுப்பாங்க. அந்த இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க, இந்த கார்னர்ல இந்த முக்குல பார்த்தா இன்னொரு கேங் இருக்கும். ஒரு நாய் உட்காந்து அங்க குழைச்சிட்டு இருக்கா ஒரு நாய். ஆனா நான் பார்ப்பேன், கொஞ்சம் வேடிக்கையான காரியம் தான், சில நாய்கள் பார்த்தீங்கன்னா தனியாவே தான் சுத்திட்டு இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த கூட்டத்திலையும் அது சேராது, யாரும் சேர்த்திக்கவும் மாட்டாங்க. அப்படியே அது வாழ்ந்து அது மறிச்சும் போயிடும். ரொம்ப நாள் அது உயிரோடும் இருக்காது. ஆனா ஆண்டவர் இப்ப நாய்களை பத்தி இல்ல, ஆனா என்ன சொல்றீங்க வரணும்னா இங்க சாராம்சம், நீங்க இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் இல்ல பிரதர் சிஸ்டர், ஒரு போராட்டம் உங்களுக்கு வராது. அநேகமா இருக்கும் உங்களுடைய துன்பம், ஆனால் அவைகளில் இருந்து எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருகிறார். நீதிமானுடைய துன்பம் அநேகமா இருக்கும். ஏன் அநேகமா இருக்குன்னா, ஓநாய்கள் மத்தியில நீங்க ஊழியம் செய்கிறீர்கள். அந்த ஓநாய்கள் யாருன்னு கேட்டா ஆண்டவரை அறியாதவர்கள். அவர்களை ஓநாயை போல பார்க்காதீர்கள், ஆனால் அவர்களுக்கு தாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள். வேதம் தெரியாது, அவங்க வேற கல்ச்சர்ல பிறந்தவங்க, வேற வீட்டுல பிறந்து வேற வேதத்துல வளர்ந்து வேற விதமாய் அவர்கள் அங்க வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீங்க அவங்களுக்கு எதிராக போர்க்குடி பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க உங்களை முதல்ல அடிச்சு கொண்டு உங்களை ஒரு வழியாக்க விட மாட்டாங்க. அது தவறும் கூட, நியாயம் தீர்ப்பதை போல. நீங்க அந்த குடும்பத்துல பிறந்தீங்கன்னா நீங்களும் அப்படிதான் வளர்ந்துருப்பீங்க. ஒரு வன்முறை செய்யக்கூடிய குடும்பத்துல பிறந்தவன் வன்முறை செய்யத்தான் கத்து தருவாங்க, வன்முறை இதுல தான் இருப்பான், அவன் ஒரு போராளியா மாறி விடுவான். அவன் வன்முறை செய்கிறதுல தான் அவனுக்கு பிரியம், அவனுக்கு அதுதான் கத்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவங்க கிறிஸ்துவன் வழியில நீங்க வளர்ந்து வர்றீங்க, அதனால உடனே நான் இப்படி இருக்கேன் அவனை பாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துல அவன் பிறந்து அவன் குடும்பத்துல நீங்க பிறந்தீங்கன்னா உங்களை மாதிரி அவன் ஆயிருப்பான், அவனை மாதிரி நீங்க ஆயிருப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் எல்லாரும் சமம், யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஃபர்கிவ் ஒன் anotherன்னு சொல்லுது. ஓநாய்கள் மத்தியில, இந்த ஓநாய்கள் யாரு? எந்த பக்கம் நீங்க திரும்பி பார்த்தாலும் வேதத்தை அறியாதவங்க இன்றைக்கு அநேகர். கிறிஸ்துவர்களை மேற்கொண்டுதான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவத்துல மார்க்கம் ஒன்றுதான், ஆனால் பிரிவினை ஏராளமா இருக்கிறது. வேதத்தின் படியில வேதத்தின் அண்டையில வந்து வேதத்தின் பிரகாரமாய் வளர்ந்த கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை எத்தனை பேர் நீங்க பாத்திர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ரொம்ப கஷ்டம். ரொம்ப எளிதா, அதாவது என்ன எளிதா சொல்லணும்னு கேட்டா, ஒரு எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர்களை பின்பற்றுவர்கள் பார்ப்பீர்களானால் 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 99,000க்கு மேலானவர்கள் பார்ப்பீர்களானால் வேதத்தின்படி வாழ்கிறவர்கள், வேதத்தின்படி நாங்க வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். அதனாலதான் பரீட்சை முக்கியம். இதுவே பெரிய நம்பர் தான். அப்போ 1000 பேர்கிட்ட ஆண்டவரை தெரிந்தவர்கள் இருக்கிறாங்களா? இப்போ 1,00,000 பேர் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்கன்னா அதுல 1000 பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னா அதுவே பெரிய எண்ணிக்கை. அவ்வளவு பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். வேதத்தின் பிரகாரம் வேதத்துக்காக உயிரியே கொடுப்பான். அந்த நியாயப்பிரமான கட்டல அவனை குத்துறப்போ உடனே திருந்திடுவான். விட்டுருன்னா விட்டுருவான், வேலை ஆனாலும் சரி என்ன குடும்பமானாலும் சரி. புட்டிக்கல ஆண்டவருக்கு அப்படின்னா விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துடும். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் இந்த ஏனோக்கு. அப்ப உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யாரு? உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு எதிராக நிப்பாங்கங்க. உங்க குடும்பத்தாரில் இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே ஓனாய் மூஞ்சி மாதிரி இருக்கும், ஒரு மூஞ்சி. உடனே அப்படி பார்த்துட்டு ஓனாய் ஓனாய் வருது பாரு அப்படின்னு சபிக்க கூடாது யாரையும், அது தவறு. நான் பரிசுத்தவான் நீங்களாம் ஓனாய் அப்படின்னு நீங்க வந்து குற்றம் தீர்த்தீங்கன்னா நீங்களே ஓனாய் தான். அந்த ஓனாய் தான் நீங்க. அந்த ஓனாய் எதை சித்தரிக்கிறது என்றால் அசுத்தாவியோட செயல்பாடுகளை, அசுத்தாவியோட கேரக்டரை சித்தரிக்கக்கூடிய காரியம். எவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அனுப்புகிறாராம்? பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் அல்ல, பரிசுத்தவதிகளுக்கு மத்தியில் அல்ல, இல்ல என்ன தூதர்கள் கூட்டல் மத்தியில் தூதர்களுக்கெல்லாம் போய் ப்ரீச் பண்ணுங்கன்னு இல்ல. இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டார்? இந்த உலகத்தில் அநேகர் பாவத்துல மாண்டு போயிருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள். ஒரு உடம்பு சரியில்லாதவனுக்கு தானே டாக்டரோட அவசியம் தேவைன்னு சொன்னார்ல இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த ஓனாய் கூட்டத்தோட கூட சேர்ந்து இன்னைக்கு பல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பேர் என்னங்க? பிசாசு கூட்டம். அததான் சொல்லு.
உலகம் எங்கிலும் சண்டாளர்கள் சுற்றி திரிவார்கள். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 17வது வசனத்துக்கு கடந்து செல்வோம். இதுக்குள்ளெல்லாம் ஏனோக்கு கடந்து போயிருக்காரு. அவர் சுத்தி இருந்தது கூட்டம் பேர் என்ன? ஓநாய் கூட்டம் தான். ஐயோ, ஓநாய் ரொம்ப மோசமான ஒரு மிருகங்க. அது டார்கெட் பண்ணிச்சுன்னா சிங்கமா இருந்தாலும் சரி வேட்டையாட கூடாது. 20-30 ஓநாய்ங்க வந்து சுத்திருச்சுன்னு வைங்களேன், ஒரு சிங்கம் தனியா மாட்டிருச்சுன்னா அது பயங்கரமான, அதோட பல்லு அதோட கழுத்துலாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. புட்டிச்சதுன்னா உடும்பு புட்டி மாதிரி தான், அப்படியே சதையை பிச்சு எடுத்துரும். இந்த பக்கம் திரும்பி இன்னும் ஒரு ஓநாயை கடிக்கிறதுக்குள்ள பின்னாடி வந்து இன்னொரு 5-6 ஓநாய் வந்து டக்குன்னு கடிச்சிரும். இந்த பக்கம் திரும்பி நான் பார்த்துருக்கேன், டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஈஸியா வேட்டையை ஒரு சிங்கத்தையே காலி பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி அப்படிதானே வருது உங்களுக்கு போராட்டம். நீங்க திருமண இடத்துல எல்லாம் ஓநாயை போல கடிக்கிறாங்க, வந்து கண்ணுக்கு தெரியாத ஓநாய்கள்லாம் வந்து உங்களை கடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்க இருக்கிறீங்களா? கடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சகோதரனே, சகோதரிய, நீங்க தான் அந்த ஏனோக்கு. நீங்க தான் அந்த ஏனோக்கு. நீங்க பரிசுத்த சந்ததியாய் உருவெடுத்து கொண்டிருக்கிறீங்கிறத ஒரு விஷயம் மறந்து போயிடாதீங்க. துவண்டு போகாதீங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதிருங்க. அதனாலதான் வேதம் அட்மிட் பண்ணுது. நான் அதே வசனத்தை சொல்றேன். ஒரு நீதிமானோடைய துன்பம் அநேகமா இருக்கிறது. Many are the afflictions of a righteous, but God availeth all of them. ஆண்டவராகிய தேவன் அவைகளை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதெல்லாம் அவர் கன்சிடர் செய்யறாரு. ஆமாப்பா, எனக்கு தெரியுதுப்பா, புரியுது, நான் இருக்கேன், கவலைப்படாத. ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஒரு 5 பகுதி வேணும்னு நினைக்கிறேன் இது முடிக்கிறதுக்கு. ஆமாங்க, அவ்வளோ டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது. எப்படி என்ன பேச சொல்றீங்க? டக்குன்னு பேசி முடிக்கிறதுக்கு இது என்னங்க அது? ஒரு கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்து கண்டதையும் பேசி கொண்டிருக்கிற காரியமா? இல்லைங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது தெரிஞ்சுக்கலான்னா நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க ஒரு பரிசுத்த சந்ததினே உங்களுக்கு தெரியாம போயிடும். ரொம்ப அவலமான ஒரு ஒரு முடிவுக்கு உங்களை கொண்டு சென்றோம். நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை தனியா படுத்து தூங்கிட்டு இருக்குது. யூஎஸ், யூரோப்ல எல்லாம் பார்ப்பீர்களானால், யூரோப் கண்டம், ஐரோப்பா கண்டத்திலையும் அமெரிக்காலையும் பார்ப்பீர்களானால், குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே தனியா தான் படுக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரும். நாங்க எதையும் எங்கனால சமாளிக்க முடியும், அப்பாவையும் அம்மாவையுமே சார்ந்து அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே போகக்கூடிய ஒரு காரியத்தில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதனால அவங்க எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் அவங்கள தனியாவே தான் படுக்க வைப்பாங்க. அப்போ சில இரவுகளில் குழந்தை ஓடி வரும், அப்பா எனக்கு கபோர்டுக்குள்ள யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இல்லப்பா, யாரும் இல்லப்பா, நீ வா, நான் உன்னை படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தகப்பன் பக்கத்திலேயே வந்து இருக்கிறேன் நான், இல்ல தாய் பக்கத்திலேயே இருந்து நான் கையை பிடிச்சிக்கிறேன், நீ அப்படியே அம்மா கூட தான் இருக்கிறேன், அப்படியே தூங்கிரு பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லப்பா, கபோர்ட்ல லைட் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அப்ப கொஞ்சம் தைரியம் வருது. அதனால தூங்கிட்டா நீங்க போயிட்டீங்க ரூமை விட்டு. திடீர்னு தூக்கத்துக்கு நடுவுல அப்படி திரும்பி படுக்கிறப்போ அவன் கண்ணு முழிச்சு பாக்குறான், திருப்பியும் அவன் கண்ணு எங்கதான் போகுது? கபோர்டுக்கு நேரம். திருப்பியும் ஓடி வந்து அம்மா அம்மாங்கிறான். அம்மா வந்து திருப்பியும் உட்காடுறாங்க. இப்படி ஒரு 4-5 தடவை ஆகுறப்ப என்ன ஆகுது, அவனுக்குள்ள இருக்கிற பயம் அப்படியே தான் இருக்கு. அவனுடைய நாட்டம் எல்லாம் எங்கே போகுது? தன்னுடைய தாயிடம். எப்படி நான் போனேன்னு உடனே அம்மா வந்து பக்கத்துல உட்காந்துக்குவாங்க அப்படி. ஆனா ஒரு நாள் அம்மா என்ன சொல்றாங்க, நான் வரமாட்டேன், போய் ஒழுங்கா படுத்து தூங்க, அதான் யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சுல அப்படின்னு மிரட்டி அவங்க தனிமைப்படுத்துறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த தனிமையின் காலங்களில் பார்ப்பீங்கன்னா இன்னும் பயம் அதிகரிக்குது, வேதனை அதிகரிக்குது. நான் அம்மாவை நம்பி இருந்தேன், இன்னைக்கு அம்மாவை என்னை மிரட்டி அமுச்சு விட்டாங்க. போனா அம்மா உதைப்பாங்க, போகலன்னா இவன் உதைக்கிறான், கபோர்டுக்குள்ள எவனோ இருக்கிறான்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இந்த நிலைமை தாங்க ஒரு பரிசுத்தவானுடைய போராட்டத்தின் நிலைமை. ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமைக்குள்ள நீங்க கடந்து போயிருக்கு. ஆண்டவர்கிட்ட போனா அவர் சொல்ல, போ, உனக்கெல்லாம் வேத வசனத்தை எழுதி கொடுத்துட்டேன், விசுவாசத்துல வளரு, எல்லா கட்டளையும் கொடுத்தாச்சு, புரியலையா? பரிசுத்த ஆவியானவரிடம் போய் கேளு, ஃபாஸ்டிங் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, வேதத்துல வளரு, ஒன்றையே பற்றிக்கொள்வேன், ஒன்றையே கேட்பேன், அதையே பற்றிக்கொள்வேன், இந்த வசனத்துல எல்லாம் நீ வளரு, தப்பி சில வழி செய்து தருவேன், வேதத்துல எழுதி இருக்குல்ல, நம்புறியா, விசுவசிக்கிறியா? போ, ஒரு ரூமுக்கு போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணு. எத்தனை நாள் வந்து ஆண்டவர் உங்க கையை பிடிச்சிட்டே கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு? ஒரு கட்டத்துல அது ஏன்னா அதுவே உங்களுக்கு வியாதியா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பண்றோம். தோட்டத்துக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டரே ஆண்டரே, ஒரு ஷூ கிழிஞ்சு போச்சுனாலும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறான். அவரு எல்லாத்தையும் எழுதி கையில கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்ய ஸ்தம்பனர் அவர், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பேங்கிறார் அவர். விசுவசி.
இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் வந்து பேபி சிட்டிங் என்று சொல்வார்கள், ஸ்பூன் ஃபீடிங் என்று சொல்வார்கள். வாய் திறந்து திறந்து வாய்க்கட்டு திறந்து. நீங்க 30 வயசு ஆன பிறகு உங்க அம்மாக்கு அப்படியே ஸ்பூன்ல வந்து உங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன? மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை நீங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஸ்பூன்ல எடுத்து உங்க வாயில ஊட்டி விட்டுட்டு இருப்பாருன்னு? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? நீ இதோட முடிச்சிடுறேன், என்ன டைம் ஆகி போச்சு. மேபி இன்னொரு வசனம் கூட பண்ணலாம் இருங்க. அப்ப என்ன ஆகுது ஒரு கட்டத்துல உங்களுக்கு? உலகத்தாலையும் நிராகரிக்கப்பட்டு, உலகத்தாலையும் நீங்க குத்தப்பட்டு, பீறி கிழிக்கப்பட்டு நீங்க வேதனையில தள்ளப்படுறீங்க. தேவனிடம் கடந்து சென்று நீங்க அழுது போனோம்னால் தேவனும் பேச மாட்டேங்கிறாரு, அவரும் குவைட்டா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தேவன் மேலேயும் ஒரு கோபம், ஒரு व्यசனம். நான் கடந்து போயிருக்கேன் அதுக்குள்ள. ஏன்பா நீங்க கூட பேச மாட்டீங்களா? அப்ப நான் யாருப்பா? உங்ககிட்ட நான் பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்களா? உலகத்தான் தான் என்ன இப்படி நிராகரிச்சுட்டான், நீங்களும் நிராகரிச்சா இதுல என்ன நியாயம் இருக்குப்பா அப்படின்னு இப்ப ஒரு தீர்க்கதரிசி வருவான்னு நீங்க எதிர்பார்த்த காலங்கள் உண்டு. ஒரு போதகரை நீங்க அனுப்பிச்சு விடுவீங்கன்னு எதிர்பார்த்த காலம் உண்டு. ஒரு குழந்தை மூலமா கூட நீங்க பேசலாம், ஒரு கல்லை கூட எழுப்பி நீங்க பேச வைக்கலாம். எப்படியாவது நீங்க என்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டே உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது உங்க காதுல போகல. டேய், நான் எல்லாத்தையும் பேசி எழுதிய கையில கொடுத்துட்டேன்டா. உனக்கு இந்த காலகட்டத்தில் எது தேவையோ, உன் ஆவிக்கு தேவையானவாறு உன்னோட ஜெபிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்காரு. அதுவரும் உனக்குள்ளேயே தான் இருக்கிறாருடா. ரோமர் 8:26 தான் சொல்றேன். அப்ப அவரோட இணைந்து நான் ஜெபிக்காம நீ மேல மேல பார்த்து என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா வசதியும் உனக்கு நான் பண்ணி கையிலேயே எழுதியும் கொடுத்துட்டேன். விசுவாசத்தோட ஜெபம் செய்வானால் நீ ஜெபித்ததை காண்பாய். மலையை பெயர்ந்து போனா நீ பெயர்ந்து போய் விழும். மலை போல இருக்கக்கூடிய துன்பத்தை துரைத்து கொண்டு வரக்கூடிய ட்ரபிள் மேக்கர்ஸ், மனிதர்கள் உனக்கு எதிராக நிற்கிறார்களா? எல்லாத்தையும் முறியடிக்க உனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அவைகளை சுதந்திரிக்காம, நீ அவைகளை விசுவசிக்காம மேல மேல என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிற? எனக்கு மேல ஒருத்தன் பேசியிருக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் தரப்புல இருந்து நான் வழக்காடிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. ஏன்னா நான் இதுக்குள்ள கடந்து போயிருக்கேன் அநேக முறை. இப்ப கூட போன மாசம் கூட ஒரு தடவை நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட, பேச மாட்டீங்களா நீங்க? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு சும்மா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ட்டேன் நான். ஐயோ ஷோ, ஆண்டவர்கிட்ட இப்படி பேசிட்டோமே, டக்குன்னு என் வாயை நானே அடிச்சுக்கிட்டேன். மன்னிச்சிருங்க, சாரி, தெரியாம சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போயிட்டேன். என் மனைவி தான் சாட்சி அதுக்கு. என்னன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்துருச்சு வெளியில. ஸோ நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்மளே இப்படி, அதுதான் மனிதனோட இயல்பு. ஆண்டவருக்கு புரியும். 2வது முறை அந்த தப்பு பண்ணாதன்ட்டார். அப்படியே வாயை செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் நான். சரி, என்னாச்சு இப்போ? ஓநாய்களுக்கு மத்தியில நீங்க போறீங்க. ஏனோக்கும் கண்டிப்பாக கடந்துதான் போயிருப்பார். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஏனோக்கை போல நானும் பரிசுத்தவானையாக வேண்டும், நான் தெய்வீக முக்தி அடைய வேண்டும், நான் பரிசுத்த முக்தி அடைய வேண்டும், நான் ஆன்மீக முக்தி அடைய வேண்டும், நான் எடுக்கப்பட வேண்டும் அடியேன் அப்படின்னு. அப்போ ஏனோக்கு என்னத்தை கடந்து போயிருப்பாருங்கிறதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் காமிச்சு உங்களுக்கு போதனை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஆதியாகமம் 5:24 மத்தேயு 10:16 26 வசனத்தையும் முடிச்சு போட்டு யாராவது உங்களுக்கு போதனை பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானே முதல் முறையாக இதுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் தான் போதித்து கொண்டு வருகிறார். ஹலோ, நான் பரிசுத்தவானா இருக்குங்க, என்ன ஓனாய் வந்து கடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்க தாங்க, அதனாலதாங்க நீங்க பரிசுத்தவான். 17வது வசனத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? மித்த வசனத்தை 3வது பகுதியில பார்க்கலாம், சரியா? But beware of men, for they will deliver you up to councils and scourge you to in their synagogues. சில மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னா, they will deliver you up to council. கவுன்சில்னா என்னன்னு கேட்டா, அவங்க மேல கேஸ் போடுவாங்க, உங்களுக்கு எதிரான அவதூறான காரியத்தை கிளப்பி விடுவாங்க, புரணி பேசி உங்க பாஸ் கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா சொல்லி பாஸோட மனசையும் கழிச்சு விட்டு அந்த ஆள் வல்லுன்னு ஓனாய் மாதிரி கடிப்பான். என்னையா ஏன் இவன் கடிக்கிறான்னா, பின்னாடி அங்க வேலை செஞ்சிருப்பான் ஒருத்தன், நல்ல வேலை பார்த்திருப்பான். கவுன்சில். and scourge you in their synagogues. and scourge youன்னா பின்புறமாக உங்களை சாட்டையால அடிப்பது. ஸ்கார்ஜ். முதுகெல்லாம் ரணகலம் ஆயிடுச்சு எனக்கு. எங்க அடிப்பாங்களா?
உங்களோட எதிராளியோட வீட்டுல இல்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல. சினகாக் அப்படின்னா என்னன்னா, உங்க சபையின் மத்தியில, உங்களோட உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, கிறிஸ்துவ குடும்பத்தின் மத்தியிலேயே, கிறிஸ்துவ திருச்சபைகள் மத்தியிலேயே இப்படிப்பட்ட ஓநாய்கள் ஏழம்பும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? உங்க கூடயே இருந்து தவறாக ஜெபத்துல எனக்கு வெளிப்பாடு கிடைச்சது பிரதர், நீங்க இந்த பிசினஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாருன்னு ஒரு ஆவிக்குரிய சகோதரர், ஆவிக்குரிய தீர்க்கதரிசி உங்க கூடயே இருந்தவர் தான். இல்ல உங்களுக்கு பாஸ்டரா கூட அவர் இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட தான் போறீங்க ஒன்னொன்னுக்கும். தன்னுடைய மனதில் இருக்கிற யூகத்தினால ஒருவன் தீர்க்கதரிசி சொல்லுவானால் அவன் கள்ள தீர்க்கதரிசின்னு வேதம் எரேமியால சொல்லுது, எசேக்கியேல்னு சொல்லுது. அப்ப நீங்க கண்ணை திறந்து எசேக்கியேலையும் எரேமியாவும் படிக்காம அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடு இல்ல ஆவிக்குரிய அனுபவங்க. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லைங்க. பழைய ஏற்பாடு இல்லாம ஆவிக்குரிய அனுபவம் இல்லாம அப்புறம் என்ன உலகத்தின் அனுபவத்தை எழுதி வச்சிருக்காங்க, அதுவும் ஆவிக்குரிய புத்தகம் தான். அது இல்லாம புதிய ஏற்பாடே வரல. பழைய ஏற்பாடு வந்ததுனாலதான் ஒரு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடையே திறந்து வச்சாரு. அப்ப அதை அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுறது, அதுல இருக்கிறது ஒன்னத்தையும் படிக்காம இங்க வந்து நான் ஆவியினால் நடத்தப்பட்டேன். சும்மா ஆவியினால மேஜிக்கா வரும்? இப்படிதான் போய் விழுகிறது ஒவ்வொருத்தரும். எங்க அறையப்படுகிறீர்களா? எங்க நல்ல அறை வாங்கிட்டு வர்றீங்க? என்ன கேட்டா நிறைய உலகத்தார், அதாவது வேதத்தை அறியாதவங்க அவங்கள மரியாதையா தான் நடத்துறாங்க. நான் நிறைய மரியாதைங்கிற காரியத்தையும் அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேங்க. அன்புங்கிற காரியத்தையும் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. வேதத்தை படிக்காதவனே நல்லா அன்பு காட்டுறான், மன்னிக்கிறான், விட்டு கொடுத்து போறான், அட்ஜஸ்ட் பண்ணி போறான். டிராபிக்ல வாழ்ன்னு அவன் கத்த மாட்டேங்கிறான். சிலுவை தொங்கிட்டு இருக்கும் நிறைய கார்ல நான் பார்த்திருக்கேன். அவன் தான் நாய் மாதிரி கத்துவான், ஆரன் அடிப்பான், அவதூறான வார்த்தைகள்ல பேச நான் பார்த்திருக்கேங்க, பார்த்ததுதான் சொல்றேன். நானும் அதுல ஒருத்தனா இருந்திருக்கேன். நானும் டிராபிக்ல டென்ஷன் ஆயிருவேன், தலையெல்லாம் சூடாயிரும் எனக்கு. ஏன்டா பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம நடந்து போன காலம்லாம் இருக்கு எனக்கு. அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரேன். கார்ல போறங்கிற திமிரு அவனுக்கு அப்படிம்பாரு ஆண்டவர். டக்குன்னு அப்படியே அழுதுருவேன் நான். ஐயோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. எப்படியெல்லாம் என்ன சிச்சி பார்த்துறீங்களா ஆண்டவர்? உங்களுக்கு அவ்வளவுதான், கெட்ட வார்த்தை யூஸ் பிரயோஜனப்படுத்த மாட்டார. இந்த மாதிரி எல்லாம் ஷார்ப்பா வரும் சில டைம் லாங்குவேஜ், என்ன அப்படியே உடைச்சிரும். ஹலோ, அப்ப எங்கதான் அறை வாங்குவீங்க? உங்களை அறையிறது உங்க பொண்டாட்டியா கூட இருக்கும், உங்க அறையிறது உங்க மனைவியாரோ உங்க கணவனா கூட இருக்கலாம். உங்க பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் உங்களுக்கு எதிராக மாறலாம். கூடையே நண்பனா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தா வேதம் சொல்லுது ஐசியா 49 அதிகாரத்தில், நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் தாயின் தந்தை உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் தான் நானே உன் தேவன், முடிவு பறிந்தவரை உன்னை சுமப்பேன், தலைமயிர் நிறைஞ்சாலும் சேர்றான், நானே உன்னுடைய தகப்பன்னு. ஏன் எழுதியிருக்குங்க? இந்த வசனத்து நிமித்தமாக தான். அது அந்த வசனம் எழுதுனாலதான் இங்க விளக்கம் கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனோக்கா மாறணுமா? இப்ப எத்தனை பேர் உண்மையாலுமே ஏனோக்கா மாறணும்னு நினைக்கிறீங்க? எப்பா ஏனோக்கு வேண்டாம், ஏனோக்கோட இதுவும் வேண்டாம், ஆளு உடுப்பா, நான் ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போறேன்னு சொல்லுங்க. நீங்க நார்மலா வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கிறிஸ்துவோட சீஷத்துவத்தை நீங்க பின்பற்றி வரல. கிறிஸ்துவோட சீஷனாய் மாறாதவர்கள் யாவரும் பரலோக வாசலுக்கு எட்ட முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்ப ஐயோ எனக்கு வேண்டாங்க, நான் ஆண்டவருக்கும் நான் ரொம்ப ஆழமா போல, பிசாசும் நான் நட்புல இல்ல, நான் ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். நடுத்தர இடங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒன்னா நரகம் இல்ல பரலோகம். பரலோகம்னா நீ மரியாதையா கிறிஸ்துவோட சீசனா மாறிடு. ஏனோக்கை போல நீ பரிசுத்த முக்தி அடைந்துரு, தெய்வீக முக்தி அடைந்துரு, ஆன்மீக முக்தி அடைந்துரு. இல்லைன்னா பிசாசோட கைகோர்த்து நீ நல்லா வாழ்ந்துட்டு மறிச்சு போ. இப்போ அதுதான் வெளிப்பாடு 22. நான் சொல்லலைங்க, வெளிப்பாடு 22:11 சொல்லுது. அது பரிசுத்தமா இருக்கிறவன் உன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசூசி செய்கிறவன் உன்னும் அசூசி செஞ்சுட்டு எங்க போவான் அவன்? போய் நரகத்துக்கு இருக்கிறவா நிம்மதியா இருந்துட்டு போ. அதையே ரெண்டும் கட்டானா எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கிற. உட்காந்து கோயில்ல உட்காந்து அழுவாங்க, வெளியில வந்தா அப்படியே வார்த்தைன்னா வார்த்தை, கெட்ட வார்த்தை. நான் புதுசா இவங்களே கண்டுபிடிச்சு பேசுவாங்க வார்த்தைகள்லாம். மனுஷன் காது கொடுத்து கேட்க முடியாது. சர்ச்சில இருந்து வெளியே வந்த ஆள் பேசுறாருங்க ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட, அந்த மகனே இவனே அவனன்ட்டு. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பா இப்பதான் வந்திருக்காரு வெளியில. சரி, ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஆக ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அதுக்கு தான் சர்ச்சுக்குன்னு வெயிட் பண்ணக்கூடாது. வேத வசனம் உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்டையே கோயில மாத்திரணும். சரிங்க,
இதோட நிறுத்திக்கலாம். நம்ம தொடர்ந்து நம்ம இந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்போம். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்த முக்தியும் தெய்வீக முக்தியும் தெய்வீக சாயலையும் ஆன்மீக முக்தியும் அடையும்படி ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு ஏனோக்காய் மாற்றவே அழைத்திருக்கிறார். நிராகரித்து விடாதிருங்கள், நிராகரித்து விடாதிருங்கள். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்துவோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காயமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஒரு செஷன்ல ஆண்டவரே எங்களுக்கு பல காரியங்களை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. இவைகளெல்லாம் நாங்கள் விளையாட்டா எடுத்துக்கலப்பா. பரிசுத்த சந்ததியாய் நாங்கள் எழும்பி நிற்கணும்னா, ஒரு ஏனோக்கை போல நாங்கள் பரிசுத்தவானாய் ஆகணும்னா அது எளிதான காரியம் இல்லை. அதே நேரத்தில் அது நிறைவேற முடியாத ஒரு காரியமும் இல்லை. உங்க துணையால், உங்க கிருபையால், உங்கள் இரக்கத்தால், உங்களுடைய வழிநடத்ததால் எங்களாலையும் ஆண்டவரே ஒரு ஏனோக்கை போல, ஒரு இயேசு கிறிஸ்துவை போல, ஒரு பவுலப்போஸ்தலனை போல, ஒரு யோவான் பக்தனை போல, நாங்கள் ஒரு யோபு பக்தனை போல எங்களாலையும் எந்திரிச்சு நிற்க முடியும், பரிசுத்த சந்ததியாய் மாற முடியும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய வழிநடத்தலுக்காய் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அவங்களும் அந்த பிரயோஜனப்பட நீங்கள் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறப்போ அவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளருவாங்க. மத போதனை அல்ல இது நேரம் மதத்தையே போதிச்சுட்டு இருந்தோம். ப்ராக்டிக்கலுங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலான காரியம். அது மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு ஆசை. வேற மதத்தால் இருக்குன்னு கேட்டு பாருங்க, நரகத்துக்கு போய் அவங்களுக்கும் நரகம் பரலோகம்னு தெரியுது. ஆனா அவங்க என்ன பரலோகத்தை அவங்க யூகிச்சு வச்சிருக்காங்களோ அது பரலோகமே கிடையாது, அதுவும் நரகம் தான். அதுதான் ரொம்ப ஒரு துக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நீங்க இதெல்லாம் போய் சொல்லனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்குன்னு போய் அவங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே கொண்டு வருவார். இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க, ட்விட்டர்ல போடுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க போய் வெளிப்படுத்திட்டு, என்னப்பா நீ ஸ்டேட்டஸ்ல என்னமோ போட்டுக்கிட்டே வர்ற அப்படிமா, வாப்பா நீ தான் இந்த ஆடு. கரெக்டா உங்களுக்கு ஆண்டவர் தருணத்தை தருவார். அப்போ இந்த இதை டீட்டெயில்ஸை சொல்லுங்க. நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்க சேனலுக்கு அனுப்பி வைங்க. மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் செய்யுங்க. உலகத்தில் இருக்க ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. எங்க ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. தேவனிடம் கடந்து செல்லுங்க. ஜெப தேவைகள் இருந்தால் மனிதனிடம் போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் இருந்த இடத்துலயே நீங்க ஜெபம் செய்கிறப்ப மத்திய 6:5-6 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு அந்த ரிவார்டை தருவார். அந்த சன்மானம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம 3வது பகுதியில சந்திப்போம். தொடர்ந்து நம் ஏனோக்குடைய தெய்வீக முக்தியையும் ஆன்மீக முக்தியையும் எப்படி அடைந்தார் என்று சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். ஏனோக்குக்கு மட்டும் சார்ந்ததல்ல, எனக்கு உங்களுக்கும் சார்ந்ததே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.